guys, welcome back to Civil and Pet Farming. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஏன் செடிக்கு வந்து நீ வளர வேண்டிய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மழை காலத்தில் தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மான்சூன் அப்படின்னு எடுத்துக்கினாலே அட்மோஸ்ட் கேர் வந்து செடிக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரிங்கில் தான் பார்க்கணும். இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து எவாப்ரேஷன் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். எவாப்ரேஷன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தண்ணி வந்து ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு ஆவியாக மாறி போகிறது தான் எவாப்ரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ரூட்ஸ் வந்து நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் அதுக்கெலாம் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க வாட்டரை வந்து வேப்பராக அட்மாஸ்பியருக்கு திருப்பி அனுப்பிடும். இதுதான் வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றாங்க. இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டொமேட்டாவில் நடக்கும். அதாவது நம்மளுக்குலாம் நாஸ்ட்ரல்ஸ் மாதிரி ஸ்டொமேட்டா வந்து பிளான்ட்ஸுக்கு, அதுவும் லீவ்ஸில் இருக்க ஸ்டொமேட்டாவில் தான் மோஸ்ட்லி இந்த டிரான்ஸ்பிரேஷன் ஆக்ஷன் நடக்கும். இந்த டிரான்ஸ்பிரேஷன் எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூடாக இருக்க கம் டவுன் கூல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு செடி தன்னைத்தானே கூல் டவுன் பண்ணிக்கிறதுக்காகவே இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. இப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷனுக்கும் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து சுற்றி சில்லுந்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டொமேட்டா மான்சூன் டைமில் டிரான்ஸ்பேர் பண்ணுறது ரொம்பவே கம்மி பண்ணிடும். அதுவே ஏற்கனவே கம்மி பண்ணும்போது நம்ம இன்னும் போய் தண்ணி ஊற்றணும்னா வந்து அந்த இடத்துல ஃபங்கல் ஃபார்மேஷன் தான் நடக்கும். சரி பின்ன அப்போ நான் வந்து இலையிலெல்லாம் படாமல் ஸ்ட்ரெயிட்டாக ரூட்டுக்கு மட்டும் வந்து அதாவது வேருக்கு மட்டும் தண்ணி ஊற்றலாமா போதுமா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணக்கூடாது. ஏற்கனவே மழை காலத்தில் அது ஈரப்பதம் இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு வேளை இல்லைன்னா ஊற்றலாம், ஆனால் ஏற்கனவே ஈரப்பதம் இருக்கும்போது தண்ணி இன்னும் ஊற்றணும்னா வந்து ஏற்கனவே வந்து ரூட்ஸ் வந்து ஈரமாக இருக்கும், இன்னும் ஊற்ற ஊற்ற வந்து அது வந்து அழுகி போக தான் ஆரம்பிக்கும். அங்கேயும் ஃபங்கல் ப்ராப்ளம் தான் நடக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை நீங்கள் தொட்டிலெலாம் வந்து வளர்க்குறோன்னு வச்சிங்கன்னா தண்ணி அதுக்குள்ளேயே தேங்கி தேங்கி ரூட்ஸ் வந்து இன்னும் அழுகி போக தான் ஆரம்பிக்கும். இது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு வேளை வந்து நீங்கள் நிறைய ட்ரெயின் ஹோல்ஸ் அந்த தொட்டிலேயே வந்து போட்டிங்கன்னா இருக்கிற வாட்டரெல்லாம் ட்ரெயின் ஆகி நீங்கள் வந்து உங்கள் ரூட்ஸ் ராட் ஆகாமல் பார்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பாட்டில் புதுசாக ஒரு சாயில் போட்டு அதுலேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சின்ன செடியாக இருந்தால் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற என்ன ஆகும்னா ஏற்கனவே இருக்க ஃப்ரீ ஸ்பேஸ் அதை வச்சு தான் அது வந்து ரெஸ்பயர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஃப்ரீ ஸ்பேஸ்லேயும் போய் தண்ணி வந்து உட்காந்துட்டு அதால் ரெஸ்பயர் பண்ணவே முடியாது. இதனால தான் வந்து மான்சூன் டைமில் நம்ம பார்த்து தண்ணி ஊற்றணும். ஒருவேளை உங்கள் சாயில் வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். இதுக்குன்ட்டு ஒரேடியே மான்சூன் முடிச்சுட்டும் நம்மளால் தண்ணி ஊற்ற முடியாது. அப்பப்போ எப்போ வந்து சாயில் வந்து ட்ரை ஆகுது அப்படின்னு தெரியுதோ அப்போல்லாம் வந்து நம்ம வாட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் இண்டோர் பிளான்ட்ஸ்க்கும் எப்பப்போ வந்து தண்ணி தேவையோ அதை வந்து நம்ம ஊற்றிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி சூப்பராக ஜாலியாக வந்து உங்கள் பிளான்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. மான்சூனில் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's Children Pet Farming saying tata bye bye from you guys. Take care, bye bye.